உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி அண்ணாவால லக்ஷ்மியை விடுவிச்சு கொண்டு வர முடியுமா? ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? ரிஷி லக்ஷ்மியை எவ்வளவு லவ் பண்றான் தெரியுமா? நீ வேணா பாரு, அவளை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவான். சரியா சொன்னீங்க. அண்ணா ரொம்ப லவ் பண்றாரு. நீல மாமிக்கு அகைன்ஸ்டா போய் பண்ணிய கூட்டிட்டு வர போயிருக்காரு. சோ சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா ரொம்ப நல்லது. கூட்டிட்டு வருவாமா, கூட்டிட்டு வருவான். நான் இதையேதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறேன். லக்ஷ்மி சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு. லக்ஷ்மி வந்துருவா. ரிஷி அண்ணா, என்னாச்சு? லக்ஷ்மி வரல, இன்னைக்கும் வர முடியாது. நீ எதுக்கு அப்படி சொல்ற? அவ எந்த தப்புமே செய்யாதவள அவங்க ஜெயில்ல எப்படி வச்சிருக்க முடியும்? I know why this is so unfair. லக்ஷ்மி நீ எந்த தப்பு பண்ணல. How can she be in jail? I know, I understand. ஆனா லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்காம நாம எதுவும் பண்ண முடியாது. And லக்ஷ்மியோட ஹியரிங் இன்னும் 2 நாள்ல இருக்கு. But I promise, இந்த 2 நாளைக்கு அப்புறம் நான் எப்படியாவது லக்ஷ்மியை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன். அவளுக்கு பெயில் வாங்கிடுவேன். சரி, நம்ம லாயர் கிட்ட பேசுனீங்களா? நான் வரும்போது டாட் கிட்ட பேசினேன். அண்ட் அவரும் அட்வொகேட் மிஸ்டர் வாசு கிட்ட பேசுறேன்னு சொன்னார். ஓ கிரேட். அவரு ரொம்ப ஃபேமஸ் லாயர். அவருக்கு வீரேந்திர ரொம்ப நல்லா தெரியும்டா. அப்ப எந்த டென்ஷனும் இருக்காது. ஆனா லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தாதானே எல்லாரும் டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். எனிவேஸ், மாமோட மூட் எப்படி இருக்கு? மாம் அப்செட்டா இருக்காங்கல்ல? அவ எப்படி இருப்பான்னு நான் சொல்லித்தான் தெரியணுமா? ஆமா அண்ணா, நீங்க உங்க பேச்ச கேட்கல இல்லையா? You know that right? I know. ஆனா அவங்க என்னோட மாம். அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா ரிஷி, இப்போ என்ன ஆச்சு? அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? போலீஸ் என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாங்க. இனி நடக்க வேண்டியது கோர்ட்ல நடக்கும். கோர்ட் தான் இந்த கேஸ்க்கான முடிவை சொல்லுவாங்க. பட் ஐ நோ ஃபார் எ ஃபேக்ட், அது லக்ஷ்மி இப்ப அனுபவிக்கிற எல்லாமே இது வேற யாரோ வேணும்னு செஞ்சது. பட் ஐ ஸ்வேர், லக்ஷ்மி இப்ப எந்த வலி அனுபவிக்கிறாளோ அதை விட அதிகமான வலிய இந்த திருட்டுத்தனத்தை செஞ்சவனுக்கு நான் கொடுப்பேன். லக்ஷ்மி நிலைமையை யார் இப்படி ஆக்குனாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிப்பேன். அவங்கள சும்மா விட மாட்டேன். லக்ஷ்மிக்கு இனிமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். அவ எந்த அளவுக்கு சந்தோஷப்படணும்னா இதுவரைக்கும் நடந்த கஷ்டத்துக்கு எல்லாம் அவ மறக்கணும். நான் அவளை அப்படி பார்த்துப்பேன். ஆமா, ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். மாம், லக்ஷ்மிக்காக பண்ண லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல மாம். அப்படின்னா நான் யாரு? நானும் தானே சம்பந்தப்பட்டிருக்கேன். உன் அம்மாவும் தானடா. ஒரு பொண்ணு நம்ம பிசினஸ் அழிக்க முயற்சி பண்றா, உன் அம்மாவையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் பாடுபட்டு நாம சம்பாதிச்ச குட்வில்ல அவ அழிக்க பாக்குறாடா. ஆனா நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவ்வளவு தூரம் சொல்லியும் மீறி போற. இங்க நான் தனியால அந்த பொண்ணுக்கு எதிரா நம்ம குடும்பத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நீ உன் அம்மாவுக்காக சப்போர்ட் கூட பண்ண மாட்டல. மாம், நீங்கள் லக்ஷ்மி பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. லக்ஷ்மி என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டா. அண்ட் இந்த விஷயம் கோர்ட்லயும் ப்ரூவ் ஆகும். அவ நிரபராதின்னு. கோர்ட்டோ நீயோ யார் வேணாலும் நிரபராதின்னு சொல்லுங்க, ஆனா என்கிட்ட சொல்லாதீங்க. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த பொண்ணு தரித்திரம் புடிச்சவதான். பல முறை இந்த விஷயம் நிரூபிக்கப்படுது. ஆனா நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. உண்மை வெளியே வரும் மாம். என்னைக்காவது ஒரு நாள் உண்மை கண்டிப்பா வெளியே வரும். அண்ட் இதுல இன்னொரு உண்மையும் இருக்கு. நீங்க என்னதான் நினைச்சாலும் லக்ஷ்மி என்னோட மனைவி, உங்க பையனோட மனைவி மாம். அண்ட் நீங்க தானே சொன்னீங்க இந்த உறவை நான் மதிக்கணும்னு சொன்னீங்க, மரியாதை கொடுக்க சொன்னீங்க. நான் அதை செய்யறதுக்காக தான் போனேன் மாம். லக்ஷ்மிக்கும் எனக்கும் இருக்கிற உறவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக. அதுக்காக உங்களை அவமானப்படுத்தல. போதும் மாம். இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் இதை நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட மனைவிக்கு நான் சப்போர்ட் பண்ணா அது என்னோட மாமுக்கு பிடிக்கல. அதே நேரம் நான் இப்போ உங்க பேச்சு கேட்டு நடந்தா இது என்னோட மனைவிக்கு செய்யற தப்பு மாதிரி ஆயிடும். போதும் மாம். உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுறேன். உடஞ்சு போயிட்டேன். ஆனா இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கனவுல கூட உங்களை ஹர்ட் பண்ண நினைக்க மாட்டேன். என்னால எப்பவும் அதை செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்க மாம். அண்ட் இந்த நேரத்துல எனக்கு உங்க சப்போர்ட் தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். நான் தப்பு பண்ணிருக்கேன். and I'm really sorry about that. I'm really very sorry. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுமா ப்ளீஸ்? எனக்கு உங்களோட துணை தேவை. I'm sorry. I'm sorry mom.
யூ ஆர் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மதர். நான் இன்னும் கூட உன்னை மன்னிக்கவே இல்லை. ஆனா அத தலையில கைய வச்சிட்டீங்களா? அதுவே போதும். ஒன்னு சொல்லட்டுமா? ம். என்னோட உயிரே நீதான் ரிஷி. எனக்கு தெரியும். And நீங்க என்னோட உயிர். அதனால ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. நான் என் கனவுல கூட உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு எண்ணம் கூட எனக்கு வராது. கிராமத்துல இருந்து வந்த பட்டிக்காடு அந்த லக்ஷ்மி இந்த மும்பை பொண்ண ஆட்டி படைக்கிறா. உன்னை அவ வாழ விடாம பண்றா. அப்புறம் அவ கூட ஒருத்தன் இருக்கான ரிச்சி, அவன் யாரையும் விட மாட்டேங்கிறான். நீ இன்னொரு புது விஷயத்த சொல்லிருக்க, அதுக்கு பெரிய வக்கீல புடிச்சிருக்கான். வெந்த பொண்ணுல வேலை பாய்க்காது. ஆனா நீ இதுக்கு மேலையும் பண்ணுவ. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு என்ன தேவையில்லாம இப்படி போட்டு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறது கேக்குதுல்ல? வாயை திறந்து ஏதாவது பேசு, இல்லன்னா நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். நான் கடக்கு உன்னோட தரத்தை மறந்துடாத. நான் தான் சொன்னேன்ல, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். உன்னை நான் தான் ஆட்டி படைப்பேன். ஆமா, நீ என்ன நினைக்கிற? நான் என்ன உன்னோட ஏடிஎம்மா? உனக்கு காசு தேவைப்படும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டு உன்கிட்ட இருக்கிறதுக்கு? பிச்சை கேட்டு வரல இந்த பல்விந்தா. செய்யற வேலைக்கு பணம் வாங்குற, அவ்வளவுதான் என் வேலை. இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நீ ஏடிஎம் கிடையாது, பேங்க். அதை புரிஞ்சுக்க. இந்த வேலை என்ன தவிர வேற எவனும் அதே செய்ய மாதிரி என்ன தாண்டி யாரும் இவ்ளோ பணத்தை உனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க. ஒரு குழப்பத்தை நான் உனக்கு தீர்த்து வைக்கவா பல்வேந்தர்? எந்த அளவுக்கு நான் உனக்கு பணம் தரணும், அந்த பணத்தை வேற யாருக்காவது கொடுத்திருந்தா 100 பல்வேந்தர் ஓடி வருவாங்க, வேலையை முழுசாவும் முடிப்பாங்க வித்தவுட் எனி ஃபியர். உன்னால முடியல, உதவாக்கற. உன்னோட இந்த ஹிட்லர் தனத்தை என்கிட்ட மட்டும் காட்டிக்கன எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, வீட்டுல லக்ஷ்மி உன்னால ஒண்ணும் செய்ய முடியல. நான் சொல்றத கேளு, பேசாம என் பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. நான் சைலண்டா கிளம்புறேன். உனக்கு தான் 50 பல்வேந்தர் லைன்ல நிக்கிறாங்களா, போய் பாத்துக்க. இவளோட அம்மாவை எப்படி சமாளிக்கணும்ன்றது எனக்கு தெரியும். இதெல்லாம் இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த புடி, நீ கேட்டதை விட அதிகமா கொடுத்துட்டு இருக்க. உன்னோட தகுதியை தாண்டி தர. ஏன் டபுள் மணி தரேன்னா உன் தரத்தை புரிஞ்சுக்கணும், உன் நாக்கு அடக்கணும்னு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து மாட்டினதுக்காகவே இந்த பணம். இப்ப கிளம்பு. இங்க பாரு, எனக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நடக்கும். அந்த ரிஷி கண்டிப்பா உனக்கு கிடைப்பான், அதுக்கு நான் கேரண்டி. பெட்டர். எனக்கு சொந்தமாகலன்னா யாருக்கும் நான் ஆக விட மாட்டேன். இது என்னோட கேரண்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.